கேமர்ஸ் அண்ட் டெக் லவர்ஸ், இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அட ஆமாங்க, இன்னைக்கு நம்ம PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டேஷன்றனால நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேவரட் கேமிங் கன்சோல் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட PS5 இல்லைன்னா PS5 உங்க விஷ்லிஸ்ட்ல இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த PS5 அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கேஜிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அமேசான் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸ்ல அனுப்பியிருக்காங்க. பேக்கேஜிங்ல எந்த டேமேஜும் இல்லை. பிளாக் ஃப்ரைடே சேல்ல தான் PS5 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆஃபர்ஸ்லாம் போக ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 44,000 வந்திருந்தது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப இந்த பேக்கேஜிங் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷனோட அவுட்டர் பாக்ஸ். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல மாடர்ன் அண்ட் பிரீமியம் லுக்கா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா PS5 கன்சோலோட இமேஜ் அண்ட் டியூயல் சென்ஸ் கண்ட்ரோலரோட இமேஜ் கொடுத்திருக்காங்க. பக்கத்திலேயே PS5 போட்டிருக்காங்க, கீழே பிளே ஸ்டேஷன் 5 போட்டிருக்காங்க. அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா PS5 கன்சோல் இமேஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே டியூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் இமேஜ் கொடுத்திருக்காங்க. கீழே PS5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 1 TB ஸ்டோரேஜ். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர், ப்ரைஸிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயும் PS5 பிளே ஸ்டேஷன் 5 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா 4 கேம்ஸோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன், ஹாரிசான், லாஸ்ட் ஆஃப் அஸ், காட் ஆஃப் வார் ராக்னராக், கன்சோலோட இமேஜ் அண்ட் டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரோட இமேஜ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளே லைக் நெவர் பிஃபோர் வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த PS5 ஸ்லிம் எடிஷனோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் ஸ்பீட், பிரெத் டேக்கிங் எமோஷன், ஸ்டன்னிங் கேம்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டாப்ல பார்த்தீங்கன்னா சோனின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் PS5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல்னு சொல்லி நம்ம நம்பலாம். பாக்ஸ் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சில ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டால்பி ஆடியோ, DTS HD, HDMI இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பாட்டம்லேயும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த எக்ஸைட்டிங் பார்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் த PS5. இந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் கவருக்குள்ளே தான் மெயின் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். எனவே கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ஒயிட் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. அதில் ஜஸ்ட் PS லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் தான் இருக்குது. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளான பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PS5 ஹாரிசான்டலாக பிளேஸ் பண்ணுறதுக்கு 2 கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும், சைடில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4K விசுவல்ஸ்க்காக ஹை ஸ்பீட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்காக Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் என்னை விட என் பையன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அந்த PS5 அன்பாக்ஸ் பண்ணுறதுல. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் ஒரு டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கையில் இதை ஹோல்ட் பண்ணுறப்பே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷன் சேஃபாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே சம் மேனுவல் புக்ஸ், அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட்ஸ் இதெல்லாம் இருக்குது.
இந்த wrapping-ஐ first remove பண்ணிடலாம். Yay! Here goes our PS5 Slim Disc Edition. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட டிசைனுமே பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியமா இருக்குது. ஃப்ரண்ட்ல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்க் டிரைவ் இருக்குது. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் டிசைன் கொடுத்துருக்காங்க, மேல பிஎஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. PS5 கன்சோல்லையும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் ப்ராடக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி நியூ ப்ராடக்டாக இருக்க சான்ஸ் அதிகம். பேக் சைடில் ஒரு பவர் போர்ட், 2 யூஎஸ்பி போர்ட், ஒரு லேன் கனெக்டர், ஒரு HDMI கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பிளிட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்ஜ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து டிஸ்க் டிரைவுக்காக லைட்டாக பல்ஜ் ஆன மாதிரி ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷனோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். ஒரிஜினல் PS5 விட இது வந்து 30% சின்னதாக இருக்கு. பட் ஸ்டில் அதோட டிசைன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாம ஸ்பேஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். PS5 ஸ்லிம் வந்து 1 TB ஸ்டோரேஜோட வருது. பட் ஆனால் ஒரிஜினல் PS5 825 GB ஸ்டோரேஜ் தான் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் அண்ட் 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரே ட்ரேசிங்கில் ஒரு ரியலிஸ்டிக்கான விஷுவல்ஸ், அப்புறம் 4K ரெசல்யூஷனில் ஒரு அல்ட்ரா ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும் நமக்கு. அப் டு 120 Hz வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 4Kல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு NVMe SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு தேவையான அளவு SSD நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். PS5 ஸ்லிம் எடிஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபீச்சர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ PS5ஓட வர்ற இந்த டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரை பற்றி பார்க்கலாம். இதோட டிசைன் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேட் ஃபினிஷ் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. இதோட பட்டன்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது தவிர ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா அடாப்டிவ் ட்ரிகர்ஸ் இருக்கு, ஹாப்டிக் ஃபீட்பேக், பில்ட்-இன் மைக்ரோஃபோன் அண்ட் ஆடியோ கொடுத்துருக்காங்க, கிரியேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டச் பேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மியூட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைக்ரோஃபோனை மியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் PS பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த PS அந்த லோகோ டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷன்ல சார்ஜ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசைன் வைஸ் பார்த்தா இந்த பாட்டம் வந்து ஒரு ஃபிளாட் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இந்த PS5 டிவியில் செட்டப் பண்ணி இந்த டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் மூலமாக கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி நம்ம PS5 ஸ்லிம் டிவியில் கனெக்ட் பண்ணியாச்சு. HDMI கேபிள் மூலமாக டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் கேபிளும் கனெக்ட் பண்ணியாச்சு. லேண்ட் கேபிளும் இன்டர்நெட்காக கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம PS5 ஸ்லிம் ஆன் பண்ணி செட்டப் பண்ணலாம். டிவியை ஆன் பண்ணிக்கலாம். PS5 பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனே சூப்பராக இருக்குது. இது டிவியில் ஏதோ வார்னிங் காமிச்சதுனால அது ஹைட் ஆகிருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் நேரில் பார்க்குறப்போ எனக்கு நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் செட்டப்ன்றதுனால டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரை PS5ல டைப் சி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரை டைப் சி கேபிள் மூலமாக PS5ல கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கண்ட்ரோலரில் இருக்கிற இப்போ PS பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை என் பையன்கிட்ட கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ண சொன்னேன். அவனுமே அழகா ப்ரெஸ் பண்ணிட்டான். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. இங்கிலீஷ், UK ஆர் US எனி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஏரியா அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சர்க்கிள் வந்து கார்னரில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதோட பார்டர் தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே கரெக்டாக இருக்குது. அதனால நான் டிஃபால்ட் உள்ளதை வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் HDR செட்டிங்ஸ்க்காக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல டார்க் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் இன்விசிபிளா ஆகுற அளவுக்கு இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்லயும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் ஆகுற மாதிரி அந்த சிம்பிளை செட் பண்ணிடணும். தேர்ட் ஸ்டெப்ல ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல அந்த சிம்பிள் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரி பேர்லி விசிபிளா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து லோ பவர் யூஸ், ரெண்டாவது ஆப்டிமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மூணாவது கஸ்டம் ஆப்ஷன். நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எனக்கு ஆப்டிமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகேவாப்பட்டது. ஸோ அதனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து PlayStation 5 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல அக்ரின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குது. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்கும்.
ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் திரும்ப சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதும் திரும்ப பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணதும் திரும்ப டூயல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலருக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் அப்டேட் முடிஞ்சதும் நியூ யூசர் ஆட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதுல என்னோட நேமை என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து லிமிட்டட் டேட்டா ஒன்லி ஆர் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஃபைனலி நம்ம பேசிக் செட்டப் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிளே ஸ்டேஷன் 5 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதுதான் ஹோம் ஸ்க்ரீன் எடுத்த உடனே டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பிளே ரூம் தான் நமக்கு கேம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. மற்ற எந்த கேம்ஸும் இன்ஸ்டால் ஆயிருக்காது. இந்த கேம் வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆகியிருந்தா இது வந்து ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா மேபி ரிட்டர்ன் ப்ராடக்டாக இருக்கலாம். ஒருத்தவங்க வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்க டிலீட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காமிச்சிருக்காங்க. கான்ட் யூஸ் யுவர் டிஸ்க் டிரைவ் டு யூஸ் இட் ரீஸ்டார்ட் யுவர் PS5 அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அப்டேட்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து டிஸ்கை யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்க் டிரைவை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செட்டப் ப்ராசஸ்ல வந்து நமக்கு பிளே ஸ்டேஷன் அக்கௌண்ட்ல லாகின் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் காமிக்கல. பிளே ஸ்டேஷன் அக்கௌண்டோட லாகின் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் லிங்க் பண்றதுக்கு வந்து டாப்ல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு அதுல யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து சைன்இன் ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அந்த சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணதும் இப்படி தான் காமிப்பாங்க. சைன்இன் மேனுவலி கிரியேட் அக்கௌண்ட் ஆர் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணதும் நம்ம லாகின் பண்ண ப்ரொஃபைலோட இமேஜும் நேமும் காமிப்பாங்க. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் சைன்இன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணதும் நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேயரோட ப்ரைவசி டைப் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இதில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோசியல் அண்ட் ஓப்பன், டீம் பிளேயர், ஃப்ரெண்ட் ஃபோக்கஸ்ட், சோலோ அண்ட் ஃபோக்கஸ்ட், இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சோலோ அண்ட் ஃபோக்கஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண மோடோட டீட்டெயில்ஸ் காமிச்சு அதை அப்ளை பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண இந்த யூசருக்கு வந்து லாகின் பாஸ்கோட் செட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா லாகின் பாஸ்கோட் செட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து செட் பண்ண போறேன். இதுல 4 டிஜிட் பாஸ்கோட் என்ட்ரு பண்ண சொல்லும். என்ட்ரு பண்ணதும் திரும்ப அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும். அதுவும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆன் பிளே ஸ்டேஷன் போட்டு பேரண்டல் கண்ட்ரோல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து டூ திஸ் லேட்டர் கொடுத்துட்றேன். அது முடிச்சதும் அவ்வளவுதாங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா பிளே ஸ்டேஷன் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டோம். வாங்க இப்போ இந்த பிளே ஸ்டேஷன்ல டிஃபால்ட்டா வர ஆஸ்ட்ரோ பிளே ரூம் கேமை விளையாடி பார்க்கலாம். ஓகே, கேம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம் அனிமேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு டைம் டிராவலிங் அனிமேஷன் மாதிரி கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்த எல்லா பிளே ஸ்டேஷனையும் தாண்டி போற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இன்ட்ரடியூசிங் த டுயல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டுயல் சென்ஸ் கண்ட்ரோலர்ல உள்ள ஃபீச்சர்ஸை ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன், நம்ம கையில பிடிக்கும் போதே அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ட்ரிகர்ஸ். அந்த L2 R2 பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால அந்த அடாப்டிவ் ட்ரிகரை ஃபீல் பண்ண முடியுது. லைட்டா ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்குது. ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டைட்டான ஃபீல் கொடுக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டச் பேட் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மவுஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உள்ள மோஷன் சென்சார்ஸ். இதுல நிறைய மோஷன் சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் எந்த பக்கம் மூவ் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையில்லைன்னா அதை மியூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது எல்லாம் தான் இந்த டுயல் சென்ஸ் கண்ட்ரோலர்ல உள்ள ஃபீச்சர்ஸ்.
அடுத்து பாத்தீங்கன்னா PS5 கன்சோலோட ஒரு க்ளோஸ் அப் லுக் காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் வந்து இருக்குது. ஸோ அதை ஸ்வைப் பண்ணதும் அது வந்து அதுக்குள்ளே இருந்து அந்த ஆஸ்ட்ரோபாட் வெளியில் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த கெஸ்டரே சூப்பராக இருக்குது. இந்த டியூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு ஃபீல் ஆகுது. இது பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பு எல்லாமே வந்து இந்த வைப்ரேஷனில் வந்து நமக்கு அழகாக ஃபீல் ஆகுது. PS5 புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடணும்னு நினைக்கிற கேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. PS5 புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடணும்னு நினைக்கிற கேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ பிளே ரூம் கேமும் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த PS5 வாங்கினது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. PS5 வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அமேசிங் டெக் கண்டென்ட்ஸ். ஆல்சோ ஃபாலோ அஸ் ஆன் YouTube, Facebook and Instagram for the latest updates. Thanks for watching. I will see you in the next video.